கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று. ஆனால் பிஜேபியோட ஒரு ஆழ்ந்த அமைதி அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அவங்க விட்டு பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ரீசன் இல்லாமல்லாம் இருக்காது. 2 வாரம் என்ன இப்போ அமித்ஷா பார்த்துட்டு இருக்காருன்றாங்க. சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேசி பொதுவெளியில் தொலைக்காட்சிகள் நடக்கூடிய விவாதங்களில் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவே இல்லாமல் தாவேக்கா ரெப்ரஸன்டேட்டிவே இல்லாமல் ஒருதலை பட்சமாக போகுதுன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் இவங்களை போட்டு நசுக்கி எடுத்துருவாங்க, மிதிப்பாங்க. அப்போ அந்த பப்ளிக் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எங்களுக்கு சோஷியல் மீடியா மட்டும் போதும், மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வேணான்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மெதப்பில் தான் இன்றைக்கி இவங்க இருக்காங்க. தாவேக்கா தப்பான அணுகுமுறை. சோஷியல் மீடியாவை வச்சு நீ ஆள முடியாது. விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததில் கட்சி தாவல் அவங்க நீக்க சொல்லி அவர் கேட்ட இது இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். தலைமையில் கத்தியது. ஏன்னா இவரை நேரடியாக பார்த்துருக்காரு. ஆமாம், 2023 சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி அந்த 25 பேர் பதவி பறிக்கப்பட வேண்டும். நியாயப்படி பார்த்தா அதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இவங்க 25 எம்எல்ஏக்கு தாவேக்கா மேலே வருத்தமோ கோவமோ இருக்குமா? நம்ம வச்சு கண்டிப்பாக இருக்கும். நம்ம வச்சு மந்திரி பதவியும் கொடுக்கல, கண்டிப்பாக கோவமாக இருப்பாங்க. அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லாமல் ராஜ்யசபா ராஜினாமா அதான் எதையோ நம்பி எதையோ இழந்த கதையா போச்சு. கண்டிப்பாக அவங்க ஒரு நிலையற்ற தன்மையில தான் இருப்பாங்க. எப்படியாவது மந்திரி ஆயிடலான்னு பார்த்தாங்க, இல்லை முடியல. அது பலனை அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இடி தரப்பாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறேன். முக்கியமான தலைகள்லாம் குறி வைக்கப்படுறாங்களா? இருக்கலாம், அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று. ஆனால் பிஜேபியோட ஒரு ஆழ்ந்த அமைதி அது எப்படி எடுத்துக்கிறது? அது என்ன ரீசன்? கண்டிப்பாக ஒரு ரீசன் இல்லாமல் இருக்காது. இல்லை அவங்க விட்டு பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ரீசன் இல்லாமல்லாம் இருக்காது. 2 வாரம் என்ன இப்போ அமித்ஷா பார்த்துட்டு இருக்காருன்றாங்க. சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேசி டெல்லி போறாரு, அடுத்த வாரம் போறாரு. கண்டிப்பாக போனார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதுக்கு பிறகு ஆளுநர் வரை, அதுக்கு பிறகு பட்ஜெட்டில் தாங்க உங்களுக்கு ஓரளவு டைரக்ஷன் தெரியும். பட்ஜெட்டுக்கு மத்திய அரசாங்கத்தோட உதவி ஏதாவது இருக்குதா, அல்லது அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதன் பிறகு தான் வந்து அவரோட தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் எப்படி மாற்றிக்கொள்ள போகிறார் என்பது நமக்கு தெரியும். என்னுடைய கருத்து என்பது வந்து நீங்கள் ஏதாவது என்பது தவிர ஓரளவுக்காது கவர்மெண்ட்டோட மத்திய அரசுடன் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இடக்கமான போக்கை கடைபிடிக்கவில்லை என்றால் மாநில நிர்வாகத்தை நடத்த முடியாது. ஸ்டாலின் நடத்தினார்னா அவருக்கு பின்புலம் இருந்தது, எம்பிஸ் இருந்தாங்க, கட்சி அப்பாரட்டஸ் இருந்தது. இங்கே எதுவுமே இல்லையே, கட்சி கட்டமைப்பே இல்லையாங்க. ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. பல தொகுதிகளில் எம்எல்ஏ பேரே தெரியாதுல்ல. வட்ட செயலாளர் பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஏரியாவில் இருக்க திமுக அண்ணா திமுக வட்ட செயலாளர் தெரிஞ்சிருக்கலாம், தாவேக்காவை தெரியுமா? அப்போ பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லைல்ல. இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் என்ன பண்ணுவீங்க? இந்த கூட்டணியோடு தான் போய் ஆகணும். நீங்கள் மறந்துடாதீங்க, உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து ஆணிவேர். அது திமுக இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்காங்க. அதில் குறிப்பாக தாவேக்காவே பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம் உள்ளாட்சியிலேருந்து கம்மி, நகர்ப்புறங்களில் தான் அதிகமாக ஜெயிச்சு. அதான் அந்த நகர்ப்புறங்களில் கவுன்சிலர்ஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும், உருவாக்கணும் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவெளியில் வந்து மீடியாவை எங்கேஜ் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட்டை எங்கேஜ் பண்ணணும், இது மத்திய எதிர்கட்சிகளை எங்கேஜ் பண்ணணும். இப்போ தொலைக்காட்சி வாதங்களை பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றதான் இருக்குது. திமுக அண்ணா திமுக பத்திரிகையாளர்கள் பெரும்பாலானவங்க ஆன்டி டிவிக்கு அவங்கள வச்சு தான் நீங்கள் நடத்துகிறீங்க. டிவிக்கு சார்பாக யாருமே இல்லை. தொலைக்காட்சி விவாதங்களில் தொடர்ச்சியாக தாவேக்கா சார்பாக யாரும் கலந்து கொள்ளாமல் இருப்பது அரசுக்கு ஆபத்து. விஜய் உணர வேண்டும். ஏன்னா ஆளுங்கட்சி சார்பாக மட்டுமல்ல, அரசின் சார்பாகவும் பிரதிநிதிகள் விவாதங்களில் இருக்கணும். ஒருவேளை அரசின் பிரதிநிதிகள் இல்லை, இருக்க முடியாதுன்னா ஆளுங்கட்சி சார்பாக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். அது ஓரளவு அது அறிவு இருக்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் அது இல்லாமல் வாயில வந்து எல்லாம் பேசணும்னு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வேற. ஆமாம், என்ன வேணா பேசிட்டு போகலாம். தேர்தலுக்கு பிறகு வந்து ஓரளவு விவரம் அறிந்தவர்களை அனுப்பியே தீரணும் தாவேக்கா சார்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பட்ஜெட் வருது, கவர்னர் அட்ரஸ் இருக்குது. பட்ஜெட்டிலெல்லாம் வந்து கொள்கை வகுப்பு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசின் திசை எந்த பக்கம்ன்றது தெரியும். அதில் நடக்கக்கூடிய இப்போ வந்து பொதுவெளியில் தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய விவாதங்களில் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவே இல்லாமல் தாவேக்கா ரெப்ரஸன்டேட்டிவே இல்லாமல் ஒருதலை பட்சமாக போகுதுன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் இவங்களை போட்டு நசுக்கி எடுத்துருவாங்க, மிதிப்பாங்க. அப்போ அந்த பப்ளிக் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எங்களுக்கு சோஷியல் மீடியா மட்டும் போதும், மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வேணான்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மெதப்பில் தான் இன்றைக்கி இவங்க இருக்காங்க. தாவேக்கா தப்பான அணுகுமுறை. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கணும், சோஷியல் மீடியாவும் இருக்கணும். வெறும் சோஷியல் மீடியாவை வச்சு நீ ஆள முடியாது. அதில் வரக்கூடிய செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துது. மறந்துடாதீங்க இன்னொன்று, எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. எந்த ஒரு அரசும் நாட்கள் செல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துவிடும். அப்போ அரசின் கருத்தை அது ஆளுங்கட்சியின் தரப்பு, ஆளுங்கட்சி தான் அதை பேச முடியும்.
அதில் விவரம் அறிந்தவர்கள் அனுப்புகிறோம். நீ யார் அனுப்புனாலும் பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் உங்களை போட்டு கும்முன்னு கும்ம போகிறான். ஊடகங்கள்ல இன்னும் அது தொடருதா? அப்படியே தொடருது. ஆட்சி மாறினாலும் காட்சி தொடரல. 5 பேர் 4 பேர் வந்து திமுக, அது அண்ணா திமுக இப்போ சேர்ந்துக்கினா பிரதிநிதியாக திமுக அண்ணா திமுக, ஒரு பார்வையாளர் அல்லது 2 பத்திரிகையாளர், அத்தனை பேரும் திமுகவை வந்து தேர்தலுக்கு முன்னால் எப்படி வந்து முட்டு கொடுத்து பல்லகு தூக்குனாங்களோ அப்படி தான் பல்லகு தூக்குறாங்க. டம்மி பீஸாக ஒரு ஆள் உட்கார வச்சு தாவேக்கா சார்பு அல்லது தாவேக்கா ஆதரவுன்னு போட்டு நொறுக்கி எடுக்கிறது. இது தொடர்ந்ததுன்னா பப்ளிக் பர்செப்ஷனில் அடி விடும். இதெல்லாம் களையணும், இது எல்லாத்தையுமே களையணும். ஸோ அவங்க எங்களுக்கு சோஷியல் மீடியா போதும், இன்ஸ்டா போதும், நான் டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசிக்கிறேன், எனக்கு ட்ரெடிஷ்னல் மீடியாவே வேணாம், பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் வேணான்னு அவர் ஜோசப் விஜய் நினைக்கிறேன். அவங்க கட்சியில் பலர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆபத்தான ஒரு அணுகுமுறை. நீங்கள் சேட்டலைட் சேனல்ஸு என்கேஜ் பண்ணலன்னா பப்ளிக் பெர்செப்ஷனில் வந்து நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க, மக்கள் கருத்தாக்கத்தை உருவாக்குறதுல. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பாக அந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க, இந்த தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக. அவங்களோட இல்லை என்ன சார் இப்போ வந்து மறுபடியும் வந்து அதிமுக போய் மறுபடியும் அதிமுக தான் அவ்வளோ சீக்கிரம் அவர் ஏற்றுப்பாரு நினைக்கிறீங்களா? எடப்பாடி ஏற்றுட்டு தான் ஆகணும். 25 பேரெல்லாம் ஒன்றும் கட்சியை விட்டு நிற்க மாட்டார். இப்போ ஸ்பீக்கர் கிட்ட இருக்குது அதிமுக 1 அதிமுக 2 அவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டாருன்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னுவாங்க. போட்டுக்கு போவோம். அது அங்கே என்ன ஆகும்னு தெரியாது. எண்ணிக்கை அளவில் 25 22 இருக்குது. பேரண்ட் பாடி ஆனால் அவர்கிட்ட தான் இருக்குது. விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததில் கட்சி தாவல் அவங்க நீக்க சொல்லி அவர் கேட்ட இது இருக்குது இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். தலைமையில் கத்தியது. ஏன்னா இவரை நேரடியாக பார்த்துருக்காரு. ஆமாம், 2023 சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி அந்த 25 பேர் பதவி பறிக்கப்பட வேண்டும். நியாயப்படி பார்த்தா அதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸ்பீக்கர் செய்ய மாட்டார். நீங்கள் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகணும். ஆனால் எடப்பாடி வலியுறுத்தினா தான் ஸ்பீக்கர் செய்ய முடியும். எடப்பாடி வலியுறுத்தலாம் போய் பார்த்துட்டு வந்தார். இல்லை அது ஒரு தடவையோட நிறுத்திட்டாரு. அதுக்கு மேலே ஒன்றுமே அவர் செய்யலை. இதில் 10 நாளைக்குள்ளே கண்டவுன் பண்ணுறதுக்கு அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்றைக்கு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 13 நம்பிக்கை கோருது. இன்றைக்கி 23. ஆக்சுவலாக 15 நாளைக்குள்ளே 15 டேஸுக்குள்ளே வந்து 28ஆம் தேதிக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு அதாவது வந்து தகுதி நீக்கத்துக்காக இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அந்த கோரிக்கையை வைத்த 15 நாட்களுக்குள் தாய் ஸ்தாபனத்திலேருந்து அவர்களை நாங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம்னா ஏற்றுக்கலாம். இல்லை கண்டுக்காம விட்டுறாருனா இப்போ இப்படி வச்சுக்கோங்க கற்பனையா, ஸ்பீக்கர் இந்த 25 பேரை பதவி நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எடப்பாடி இனிமேல் வலியுறுத்தணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு தடவை கொடுத்த பெட்டிஷனே போகும். அவர் கூப்பிட்டு இவங்களை விசாரிப்பார். கொறடா உத்தரவு தெளிவாக மீறியிருக்காங்க. 2023 சிவசேனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி உங்களுக்கு வந்து 3ல் 2 பங்கு பிரிந்து வந்தால் மட்டும் போதாது, அவங்க எதுலேயே மெர்ஜ் ஆகிடணும். தனியாக இருந்தாலே போயிடும். இவங்க 3ல் 2 பங்கும் இல்லை. அப்போ அது நியாயமாக ஃபிட் கேஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். இப்போ எந்த நம்பிக்கையில் போனாங்க? 25 எம்எல்ஏக்கள் நம்ம வந்து 32 எம்எல்ஏக்களை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனாங்களா? அதுலேயும் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த 32ன்றது ஒன் டைம் அஃபேராக இருக்கணும். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லாம் அது செட்டில்டு பொசிஷன் இன் லா. சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக இருக்கு. போகிறதே 32 பேர் போயிருக்கணும். ஆமாம் சார், 32 பேர் ஒன் டைம் அட் ஒன் கோ பெட்டிஷன் போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அப்பயே 32 இருக்கணும். 25 கொடுத்துட்டு நாளை காலையில் 1.5 பேர் வரான், அதுக்கப்புறம் 3.25 பேர் வரான்னு சொன்னி இந்த கதையே கிடையாது. உங்க அது அப்பயே முடியுது. இதுல இன்னொன்று என்னன்னா, நீங்க 32 வந்து வந்தாலும் தனியா இயங்கினா பதவி போயிடுன்றோம். அந்த 32 வந்து தாவேக்காவோட சேர்ந்துடணும். அப்போதான் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை. 32 வந்தா மட்டும் பத்தாது. 32 வெளியில வந்து தாவேக்காவோட மெர்ஜ். அதிமுக இல்ல தாவேக்கா மெர்ஜ். ஆம் ஆத்மி கட்சி 10 பேர் வெளியில வந்து 7 பேர் ராஜ்யசபால இருந்து அவன் தனியாண்டு இருந்தானா அவன் பதவி போயிருக்கும். 7 பேர் பதவியும் அவன் என்ன பண்ணா, போய் ஸ்பீக்கரை பார்த்து பிஜேபி பிரசிடென்ட்டை பார்த்து சேர்ந்துட்டு ஸ்பீக்கர் பெட்டிஷன் கொடுத்துறான், நாங்கள் சேர்ந்துட்டோம்ட்டான் எல்லாரும். 2 நாள்ல சபா இது குடியரசு துணைத் தலைவர் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தான் அவைத் தலைவர். அவர் அதை நான் ஏற்றுக்கிட்டேன்ட்டார். இப்போ அந்த மாதிரி இந்த 32 பேர் வந்து ஜேசிடி பிரபாகரன் ஸ்பீக்கரை பார்த்து மெர்ஜ் ஆயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ முடியாது. இப்போ இன்னும் 7 பேர் வந்தாலும் அது டிஸ்குவாலிஃபிகேஷன். இப்போ எப்படி வரும்னா, அந்த 22 இருக்கு பாருங்க, அந்த 22ல வந்து 2/3 வரணும். அந்த 22ல 2/3 வரணும். அந்த 15 வந்து இதுல சேர்ந்ததுன்னா அது தப்பிச்சுக்கும். மேபி இது ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேட் இது வந்து. எனவே அந்த ஆப்ஷனே ஒரு தொடலை. எடப்பாடி இவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷனை வலியுறுத்த மாட்டாருன்றாங்க. ஓகே, ஏன்னா இவங்க மந்திரி ஆகலைன்றதே அவங்களுக்கு போதும், அந்த தண்டனை கிடைச்சதுன்றது. இவங்களை இழக்க விரும்பல. அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனால் எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்தால் தாவேகா ஜெயிக்க போகுது. இப்போ வந்து போர்க்கொடி தூக்கணுங்க, எப்போ வேணாலும் நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கும். அது கண்டிப்பா மாறுவாங்க. அப்ப எப்படி எடப்பாடி ஏத்துப்பாரு நினைக்கிறீங்க? ஏத்துக்க மாட்டாரு. ஆனா இப்ப ரொம்ப கன்னிங்கான. ஆமா, இப்ப சபாநாயகர் விளையாடலாங்க. இப்ப நீங்க வந்து அவங்க 2 பேரும் நாங்க தான் உண்மையான அதிமுக கொடுத்துருக்காங்க. யாரு 25 பேர் இருக்க அணியும் உண்மையான அதிமுக, 22 பேர் இருக்க அணியும் உண்மையான அதிமுக. 25 பேர் இருக்கவங்க அவங்க ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2ன்னு சொல்லிட்டா அதெல்லாம் நடக்கும். கடந்த காலங்களில் நடந்தது. அதிகாரம் இல்லைன்னா அதிமுகக்குள்ள என்ன நடக்குமோ அது எனக்கு ரொம்ப பேஷா நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இவங்க 25 எம்எல்ஏக்கு தாவேக்கா மேல வருத்தமோ கோவமோ இருக்குமா? நம்ம வச்சு கண்டிப்பா இருக்கும். நம்ம வச்சு மந்திரி பதவியும் கொடுக்கல, கண்டிப்பா கோவமா இருப்பாங்க. அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லாம
இதை சிவி சொல்லுவாங்க சண்முகம்லாம் ராஜ்யசபா ராஜினாமா அதான் எதையோ நம்பி எதையோ இழந்த கதையா போச்சு. இல்லை கண்டிப்பாக அவங்க ஒரு நிலையற்ற தன்மையில் தான் இருப்பாங்க. அவங்க எப்படியாவது மந்திரி ஆயிடலான்னு பார்த்தாங்க, இல்லை முடியல, அது பலனை அனுபவிக்கிறாங்க. இப்போ தலைக்கு மேலே கத்தி வர தூங்குது. எடப்பாடி நினச்சா எப்போனா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுற அந்த பெட்டிஷனை கையில் எடுக்கலாம். அது முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை ஆகுமா? குதிரை பேரம் இந்த மாதிரி வந்து கட்சியை இல்லை அது ஒரு பிரச்சனை ஆகாது. நேரடியாக போய் பார்த்தாரு சிவி சண்முகம் பார்த்ததெல்லாம் ஓகே. குதிரை பேரர் லெவலில் அந்த ஆங்கிள் வந்து சூடு பிடிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு இவங்க தான் அதை காசு கொடுத்து வாங்கினாங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அன்லஸ் ஏதாவது நாளைக்கு புது எவிடன்ஸ் வந்தால் கூட. சரி, நரசிம்மராவ் பீரியடில் 93 ஜேஎம்எம் கேஸில் பேங்க்ல பணத்தை கொட்டுறாங்க, அவன் பச்சையாக கொட்டுறான். அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு நம்பிக்கை இருக்கு, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு 2 நாள் முன்னாலே என்னமோ வங்கிகளில் பண பரிவர்த்தனை நடந்தது ஆதாரமாக காட்டப்பட்டு தான் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்து நரசிம்மராவே கைது பண்ணாங்க. கைது பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்தது. இங்கே வந்து மணி டிரான்ஸ்ஃபருக்கான இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் போய் மாற்றுறது கிடையாதுங்க. அந்த காலத்துலலாம் சோர்ஸ் கம்மி, இந்த வங்கி கணக்கில் போடணும் அப்படின்னா. இன்றைக்கி எங்கேயோ எவன் கணக்குலையோ போது அது 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியில் போயிடுது. அதுதான் அவால் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், மெட்டலாக மாறுதுன்றானுங்க. இப்போல்லாம் வந்து அதை மணி ட்ரையலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் சிபிஐ விசாரணைக்கலாம் அந்த ஆங்கிளில் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு, அது இஷ்யூ கிடையாது. இது பொலிட்டிக்கலாக வந்து 25 பேர் இருந்தால் குஷனிங்னு நினச்சாரு. அவங்க இல்லை, அவங்க வர முடியாது. அவங்க வந்தாங்கன்னா இவங்க வெளியில் போயிடுவாங்க. இன்னொன்று எல்லா இலாக்காவும் ஒதுக்கியாச்சுங்க, இனிமேல் எங்கேயாவது வர முடியும் அவங்களால. ஆமாம், எல்லாருக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வெளிலேருந்து ஆதரிக்கலாம். இல்லை ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தைரியம் இருந்தனா அதில் ஒரு 10 பேர் ரிசைன் பண்ணிட்டு ஜெயிச்சு வந்து தாவேக்காக்குள்ளே வரலாம். அப்போ வேணால் மந்திரி பதவி கொடுக்கலாம். இப்போ இருக்க 4 பேரை கைட்டிட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெச்சுடு உங்களுக்கு. இன்னொரு பக்கம் சேகர் பாபு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தேர்தல் சமயத்தில் வந்து சினோரா அசோக் அவர் துறைமுகம் வேட்பாளர், தாவேக வேட்பாளர், அவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்துதான். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இடி தரப்பாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறேன்? முக்கியமான தலைகள்லாம் குறி வைக்கப்படுறாங்களா? இருக்கலாம், அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டடு தான் தோணுது. கே நேரு அதுக்கப்புறம் அது வந்து சட்ட ரீதியாக அவங்க செஞ்சே ஆகணும். கே நேரு விஷயத்தில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜூன் 20ஆம் தேதி மறுபடியும் கேஸ் வருது இடி போட்ட இதில். அவங்க கண்டிப்பாக கே நேரு விவகாரத்தில் வந்து அந்த ஜாப் ராக்கெட்டில் கேஸ் போட்டே தான் ஆகணும். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 397 கோடி ரூபாய் கொள்முதல் ஊழலில் கேஸ் போட செந்தில் பாலாஜி மேலே போட சொல்லி கேஸ் ஹைகோர்ட் போட்ட உத்தரவை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே கேஸ் தோற்று போச்சு. 20 நாளைக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே டிவிஎஸ்சி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சிபிஐ ஒப்படைக்கணும். ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டே இருக்குது. ஒப்படைச்சாங்களான்னு தெரியாது, ஒப்படைச்சிருவாங்க, வேறு வழியில். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் டிஸ்மிஸ். இந்த இடி கேஸில் ஜாப் ராக்கெட் கேஸில் நேரு மேலே உள்ளிட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்கன்றதான் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம போடலாம், இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு ஊடகத்திலேயே நிறைய பேர் பேசுறது நம்ம பார்க்க முடியுது. இது பொலிட்டிக்கலுக்கு இதுங்க, இதெல்லாம் எலெக்ஷன் வைலன்ஸ். இது பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போனால் 2 நாளில் பெயில் வர போகிறாரு, அவ்வளோதான். அது இதெல்லாம் போனால் பொலிட்டிக்கலாக அது டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விஜய் தவிர்ப்பது நல்லது. இந்த கைது நடவடிக்கைகளை தவிர்ப்பது நல்லது. அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படும். எலெக்ஷன் வயலன்ஸ்ன்றது முடிஞ்ச ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு. அன்லெஸ் பெரிய அளவில் வெட்டுக்குத்து மர்டர் நடந்ததுன்னா ஓகே. அதிர்ஷ்டவசமாக அப்படி எதுவும் நடக்கலை. எனவே அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் அடிப்படையில் சேகர் பாபு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலி அரெஸ்ட்டுன்றது வந்து ஒரு விதமான பழிவாங்கும் நடவடிக்கைன்ற தோற்றத்தை தான் ஏற்படுத்தும். அதை ஒரு அரசு தவிர்ப்பது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். எனவே அது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அது லா, அது சட்டம் தான் நடவடிக்கை, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அவருக்கு ஏபி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஏபி கொடுப்பாங்க, அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாங்க. எலெக்ஷன் வயலன்ஸ் தானே உங்களுக்கு. நேற்று இந்தியா டுடேல வந்து ஒரு செய்தி, திமுகவோட எம்பிக்களை வந்து முக்கியமான ஒரு சட்டம் நிறைவேற்றும் போது பாஜக வந்து ஆதரவு கேட்க போகிறதா, வலியுறுத்த போகிறதா ஒரு தகவல் வந்தது. எந்த அளவு சார் உண்மை? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிரம்ப வாய்ப்பு இருக்குது. முக்கியமான சட்ட மசோதாக்களில் கண்டிப்பாக பாஜகவை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் திமுக ஈடுபடும். அது அவருடைய கடந்த கால வரலாறு. காங்கிரஸ் இல்லைனா திமுக, பிஜேபி இல்லைனா காங்கிரஸ் என்பது தான் கடந்த 50 ஆண்டுகளாக அவர்களுடைய அரசியலாக இருந்திருக்கிறது. 32 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு மிக மிக அவசியம். இத்தனை நாள் காங்கிரஸோடு ஒட்டி கொண்டிருந்தவர்கள் என்று தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு பிஜேபி திமுகவின் ஆதரவை கோரும். திமுகவும் அந்த ஆதரவை கொடுக்கும், அல்லது வந்து ஆப்சண்ட் ஆகி அது மறைமுகமாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யும். அந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க.
பட் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு நிலைப்பாடு அப்படி ஒரு வாய்ப்பு அது நிலைப்பாடு எடுக்கிறதுனால திமுகக்கு என்ன யூஸ் நினைக்கிறீங்க? டெல்லியில் பவர் கையில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் காங்கிரஸையும் பகைச்சிக்கிட்டு கூட்டணி கட்சிகளையும் வெளியில் போன பிறகு பிஜேபியை பகைச்சிக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்பயே அவங்க பிஜேபியோட மென்மையான போக்கைத்தான் கடைபிடிக்கிறார்கள் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2 விஷயம் நடந்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீட் பேப்பர் லீக்கில் கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்குன்னா கண்டனம் தெரிவித்தாங்க. வெறும் கண்டனம் தெரிவித்ததோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மாநில தழுவிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திமுகவால் நடத்த முடியல? ஏன் நடத்த முடியல? அது ஒன்று. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வைத்து வழக்கமாக தெருக்கள் இறங்கி போராடக்கூடிய திமுக இந்த முறை வெறும் அறிக்கையோடு நிறுத்திக்கிட்டாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடி அரசின் முக்கியமான கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திமுகவிடம் ஒரு விதமான மென்மையான போக்கு தென்படுகிறது என்பதுதான் உண்மை. இது மேலும் மென்மையாகலாம். அவங்களோட மிகப்பெரிய ஆளும் தாவேகா அரசு விஜய் அவர்களே ஒரு அறிக்கை நிப்பாட்டார் இல்லையா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வாகட்டும், அவங்க பிஜேபியை எதிர்க்க மாட்டாங்க. நீங்க உடனே இதை கொண்டு போய் அங்க வைக்காதீங்க. தாவேகா வந்து பிஜேபி எதிர்க்கலாம், எதிர்க்க மாட்டான். அவங்க பிஜேபியோட இணக்கமா இருந்துகிட்டு மாநிலத்துக்கு வாங்க வேண்டியதை வாங்கணும், இந்த பக்கம் இவங்களோட இருக்கணும்ன்றாங்க. அவங்க வந்து நாங்க வந்து ஆன்டி பிஜேபியும் கிடையாது, ப்ரோ பிஜேபியும் கிடையாது. ஆனா எங்க பாலிசின்றது வந்து நாங்க பிஜேபிக்கு எதிராக இருப்போம், ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம்னு. விஜய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு கவர்னர் அழைக்கலன்னு இந்த காங்கிரஸ்காரங்க லெஃப்ட் தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே ஒழிய விஜய் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண. அப்ப அவங்க வந்து இதுல எல்லாம் தலையிடவே மாட்டாங்க. அது அல்ல அளவுகள். நீங்க பிஜேபி எதிர்ப்பிலே கடந்த 8 வருஷமா வண்டியை ஓட்டின ஒரு கட்சி இன்னைக்கு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. 2 டெவலப்மெண்ட்ஸ்ல மௌனம் காப்பது என்பது அவங்க கண்டிப்பா அந்த பக்கம் கிராவிடேட் ஆவாங்க என்பதற்கான அடையாளம் என்று தான் நான் அதை பார்க்கிறேன். அவங்க கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு? திமுகவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் இல்லை, அதை எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து. அவங்க வெளிப்படையா பிஜேபி இப்போ கூட ஆதரிப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். மறைமுகமா 100 விதங்கள் ஆதரிக்கலாம். அந்த வேலையை கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா காங்கிரஸ் அவங்கள விட்டு வெளியில போயிடுச்சு. இருக்கையை மாற்ற சொல்லி கனிமொழி கேட்டிருக்காங்கல்ல பார்லிமெண்ட்ல, காங்கிரஸோட எங்களை உட்கார வைக்காதீங்கன்றாங்க. அப்போ அவங்க சங்காத்தமே வேணான்னுவாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆகவே அது புரிந்து கொள்ளக்கூடியதான். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது கடந்த காலங்களில் அவங்க பிஜேபியோட இருந்தவங்க தான், இனிமேலும் இருப்பார்கள். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது அழகாக பொசிஷனிங் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு போய் உட்கார மாட்டாங்க. அதுக்கான கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை தான் செய்வாங்க. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பார்த்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.